Hi guys, welcome back to பிஞ்சுக்கரங்கள். இன்னைக்கு நம்ம யூனிட் 5 டே 3ல இருக்கோம். ஸோ டே 3 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான். மேக்ஸ்க்கு நமக்கு ரீகாலிங் மட்டும்தான். செய்து மகிழ்வேன் 3ல பார்த்தீங்கன்னா இது நம் நேரம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியை நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செய்து பார்த்து கொள்ளலாம். சரி, ஓகே. நம்ம தமிழுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்களே உருவாக்குவோம். 2 ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஸோ மொட்டு மலர் லெவல் ஸ்டூடண்ட்ஸ்க்காக நாங்களே உருவாக்குவோம். அரும்பு லெவல் ஸ்டூடண்ட்ஸ்க்காக இணைத்து சொல்வோம். இப்ப இவங்க 2 பேருக்கு மொட்டு மலர் லெவல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன நாங்களே உருவாக்குவோம் பிக்சர் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காடு, காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகள். இவைகள வச்சு தான் இந்த நாங்களே உருவாக்குவோம் இருக்கிறது. இப்ப இதுக்கு பயிற்சி எண் 5.3 மொட்டு மலர் லெவல் ஸ்டூடண்ட்ஸ்க்குடைய பயிற்சி புத்தகத்துல இருக்கும். நீங்க அதை எடுத்துக்க சொல்லிட்டு, நீங்க அந்த சிச்சுவேஷன குழந்தைங்களுக்கு விளக்கம் குடுக்குறீங்க. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு பகுதிகள்ல விலங்குகள், பறவைகள் எல்லாமே இருந்துட்டுருக்கு. காடுனா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஆன்சர்ஸ் குடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, பறவைகள்லாம் ஒரு இடத்துல பறந்து வந்துட்டு இருக்கும்போது, விலங்குகள் கிட்ட இருந்து ஒரே பலத்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு இந்த மாரி சத்தம் கேட்கவும், எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம். பறவைகள்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, "வாங்க நம்ம போயி என்ன ஏதுன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் இருக்க இடத்த நோக்கி வர்றாங்க. அங்க வந்துட்டு ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விலங்குகள்ட்ட போயிட்டு கேட்குறாங்க. "என்ன நடந்துச்சு? ஏன் இந்த மாரி திடீர்னு எல்லாருமே சத்தம் போடுறீங்கன்னு?" கேட்கும்போது, விலங்குகள் என்ன ரிப்ளை குடுக்குறாங்க? என்ன பதில் சொல்றாங்க? அப்படின்றத குழந்தைகள் அவங்களாகவே யோசிச்சு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொக்கு வந்து யானைகிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, கொக்கு என்ன கேட்டிருப்பாங்க? யானை என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு 2 ஆர் 3 கான்வர்சேஷன்ஸ் இருக்க மாதிரி குழந்தைங்கள வந்துட்டு உருவாக்க சொல்லலாம். இதுல வந்து அதிகப்படியான கட்டாயம் இருக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதட்டும். அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு தவறுகள ஆசிரியர் சுட்டிக்காட்டலாம். இத முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சிறகுகள் விரியட்டும் பகுதிக்குள்ள போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இணைத்து சொல்வோம். அரும்பு லெவல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஓ வரிசை எழுத்துக்கள் இல்லையா? இப்ப இந்த ஓ வரிசை எழுத்துக்கள இக்கு, ஓ, கோ இந்த அந்த கிளாப்பிங் எக்ஸர்சைஸும் நீங்க குடுத்துக்கலாம். இல்ல கரும்பலகையில எழுதி கூட தாராளமா குழந்தைங்கள சொல்லலாம். இந்த மெய்யும் அந்த உயிரும் சேர்ந்தது தான் இந்த உயிர்மெய் எழுத்து அப்படின்ற மாதிரி இக்கு, ஓ, கோ, இங்கு, ஓ, ஙோ, இச்சு, ஓ, சோ இந்த பேட்டர்ன்ல நம்ம 18 எழுத்துக்களையுமே நம்ம பிராக்டிஸ் குடுக்குறோம். தென் சிறகுகள் விரியட்டும் பகுதிக்குள்ள போகலாம். கற்றல் விளைவு என்ன அப்படின்றத கோ த்ரூ பண்ணிக்கலாம். தென் இங்கிலீஷ்குள்ள போகலாம். இங்கிலீஷ்ல டே 3ல நம்ம பண்ண போறது, டே 2ல இருக்கக்கூடிய வேர் ஆர் யூ கோயிங் அந்த சாங்க ஒரு ரீகால் பண்ணிட்டு, லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான். பட் அத கொஞ்சம் ரீஇன்ஃபோர்சிங் கொஞ்சம் அதிகமாவே இருக்கலாம். ஏன்னா இதுல வந்து 2யுமே பிளேசஸ் அண்ட் ப்ரொஃபஷன் 2யுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஓரல் பிராக்டிஸ்ல ஸ்ட்ரக்சர்ஸோட சொல்ல போறோம். ஸோ இதுக்கு நீங்க இந்த 1 டே ஃபுல்லாவே நீங்க எடுத்துக்கலாம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டில ரீஇன்ஃபோர்சிங் நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் அண்ட் யூசிங் த ஸ்ட்ரக்சர். ஹூ இஸ் ஹீ ஆர் ஹூ இஸ் ஷீ அந்த மாதிரி. வேர் டஸ் ஹீ ஒர்க் ஆர் வேர் டஸ் ஷீ ஒர்க் அந்த பிளேஸையும் சேர்த்து நம்ம சொல்ல போறோம். மெட்டீரியல்ஸ் நீடட் பிக்சர் கார்ட்ஸ், லேபிள் கார்ட்ஸ் தான். ஸோ குழந்தைங்கள வந்துட்டு இப்படி 2 குரூப்ஸா பிரிச்சுக்கிறோம். குரூப் ஏ அண்ட் குரூப் பி. 2 பக்கட்டுமே வந்துட்டு நம்ம பிக்சர்ஸ் கார்ட தனித்தனியா வைக்கிறோம். இந்த சைடு குரூப் ஏக்கு நம்ம பிளேசஸ் குடுத்துக்கிட்டா, குரூப் பிக்கு ப்ரொஃபஷன். இல்ல குரூப் ஏக்கு ப்ரொஃபஷன்னா, குரூப் பிக்கு பிளேசஸ். குடுத்ததுக்கு அப்புறமா, நீங்க ஏதாவது ஒரு நம்பர் வந்து சொல்றீங்க. இப்ப டோட்டலா இந்த சைடு 5 ஸ்டூடண்ட்ஸ், அந்த பக்கம் 5 ஸ்டூடண்ட்ஸ் நிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 5க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 அப்படின்னு சொல்றீங்கன்னா, அந்த பிளேஸ்ல நிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய பிக்சர வந்துட்டு அவங்க எடுக்குறாங்க. அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன் படி டீச்சரா இருந்தாங்க அப்படின்னா, "ஹூ இஸ் ஷி ஆர் ஹூ இஸ் ஹி?" அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டூடண்ட் வந்து சொல்றாங்க, "ஷி இஸ் எ டீச்சர்." அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த டீச்சர் வந்து எந்த பிளேஸ்ல வொர்க் பண்ணுவாங்கன்றத கண்டுபிடிச்சு அவங்க எடுக்கணும். ஸோ ஸ்கூல் அப்படின்ற பிக்சர பிளேஸஸ்ல அவங்க எடுக்குறாங்க அப்படின்னா, டீச்சர் நீங்க கேட்குறீங்க, "வேர் டஸ் ஷி வொர்க்?" அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூடண்ட் ஆன்சர் பண்றாங்க, "ஹி வொர்க்ஸ் இன் அ ஸ்கூல்." அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ப்ரொஃபஷன், பிளேஸஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியர் கட்டா சொல்லிட்டு, இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க இந்த பிளேஸ்ல தான் வொர்க் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லணும். ஸோ இந்த 2 விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்க ஹி ஆர் ஷீன்ற மாதிரி குடுத்துருக்காங்க. நீங்க அந்த பிக்சர்ல உங்களுக்கு அங்க ஹி இருக்காங்கன்னா, ஹீன்றதையே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஷி இருந்தாங்கன்னா, ஷீன்றதையே கன்டின்யூ பண்ணி குழந்தைங்கள பேச வைக்கலாம்.
ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா ப்ரொஃபஷன் ப்ளஸ் பிளேசஸை மேட்ச் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சர் ஓரல் ப்ராக்டிஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதில் லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட் அந்த நேம் ப்ரொஃபஷன் அண்ட் பிளேஸ் நேம் மட்டும் சொன்னால் போதும். மொட்டு லெவலுக்கு ஹூ இஸ் ஹீ அப்படின்னு கேட்டால் அந்த ஆன்சரையும் சொல்ல தெரியணும். வேர் டஸ் ஹி ஒர்க் அப்படின்னா அந்த ஆன்சரையும் சொல்ல தெரியணும். அதுவே மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதில் உள்ள ப்ராப்பர்ட்டியையும் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் எ போலீஸ்மேன், he works in a police station, he has a baton or whistle or gun etc. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளையும் சேர்த்து சொல்றது பெட்டரா இருக்கும். தென் ஒர்க் புக் டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டிக்கு போறோம். தென் லேர்னிங் அவுட்கம் நீங்க வந்துட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸுக்கு சொல்லியாச்சு, இது நம் நேரம் தான். ஸோ அதை வந்துட்டு நீங்க ரீகாலிங் மெத்தட்ல நீங்க போகலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். நம்ம அடுத்த நாள் சந்திக்கலாம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், யூனிட் 5 வரைக்கும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது யூனிட் 6ல இருந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ், கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.